கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்தியன் ரியல் எஸ்டேட் செக்டார் சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சைடஸ் லைஃப் சயின்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான அப்ரூவலை FDA கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம். இது வீரா. ரியல் எஸ்டேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக க்ரோ ஆகாது, அதில் வந்து க்ரோத் இருக்காது, பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரியல் எஸ்டேட் சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சைன்லாம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் இயர் கிடையாது, கேலண்டர் இயருடைய ஃபஸ்ட்டு 6 மந்த், அதாவது ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த 6 மாதங்களில் 22 முக்கியமான டீல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 22 முக்கியமான டீல் மூலமாக $2.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் செக்டாரில் மட்டுமே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 6 மந்த்லேயே $2.9 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒர்த்தான டீல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் நிறைய க்ரோ ஸ்டோரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த $2.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்பிளிட் என்னென்னு பார்த்தோன்னா 66% கமர்ஷியல் ஏரியாவில் வந்துருக்கு. கமர்ஷியல் ஏரியானா முக்கியமாக வந்து ஆஃபீஸ் செக்டார், நிறைய ஐடி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐடி காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நிறைய பேர் விரும்பி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபண்ட் ஹவுசஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான நிறுவனங்கள் பெரிய அளவில் இந்த தொகையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அதே நேரத்தில் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்பிளிட் என்ன பார்த்தோன்னா 66% இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஆஃபீஸ் பில்டிங் நோக்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பில்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதில் 17% அண்ட் வேர் ஹவுசிங்க்கு 12% அலோகேட் ஆகிருக்கு. அண்ட் ரிமைனிங் 5% கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாருக்கு போயிருக்கு. விச் மீன்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கு. ரெசிடென்ஷியல் செக்டாரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரியிலிருந்து ஜூன் 2023 வரைக்கும் மொத்தமாக 9 டீல் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 9 டீல் மூலமாக வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது $512 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்த ரெசிடென்ஷியல் செக்டாரில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா ஓவராலாக ரியல் எஸ்டேட் செக்டாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 2021 ரெசிடென்ஷியலுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது 56% இருந்திருக்கு. இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 இருந்து இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது 19% க்ரோ ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 இயர்லேயே வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 19% க்ரோ ஆகுதுன்னா அது எவ்வளோ சூப்பரான விஷயம். அதாவது இந்த ஏரியாவில் அதிகமான பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணணும். அண்ட் முக்கியமாக எந்த சிட்டி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் மட்டுமே ரெசிடென்ஷியலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 44% வந்திருக்கு. அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ரெசிடென்ஷியல் செக்டாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 44% டெல்லி மட்டுமே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி மும்பை அண்ட் மும்பையை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் 39% செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் மும்பைக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் தான் மற்ற நகரங்கள் வருது. இந்த ரெசிடென்ஷியல் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 56% டொமஸ்டிக் பிளேஸ்கிட்ட இருந்தே வந்திருக்கு அப்படின்னு டேட்டா கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒர்த்துங்கிறது $622 மில்லியன் அமெரிக்கன் டாலர். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 12% வேர் ஹவுஸ்ன்னு சொன்னாலும் தெரியுமா, அந்த வேர் ஹவுஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா $366 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இதில் என்ன பியூட்டினா 2022 இந்த சேம் பீரியடை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது 80% க்ரோ ஆகிருக்கு. பட் ரெசிடென்ஷியலையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வேறு மாதிரியான ஒரு ஃபிகர் கிடைக்கிது. எப்படின்னா ரெசிடென்ஷியலில் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் யாருக்கு கொடுத்துருக்கா, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வேர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 70% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கு. அதிகமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் தளங்களுடைய வேர் ஹவுஸை டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லைனா புதுசாக கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியுடைய வேர் ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஃபைனலாக ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார், அதாவது ஹோட்டல் ரிசார்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னா 5% ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 5% மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா $133.8 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஆக்சுவலாக இது 2022 $115 மில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்திருக்கு. இப்போது அது 17% க்ரோ ஆகி 134% இருக்குது. ஏன்னா இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் முடிஞ்ச பிறகு டூரிசம் இண்டஸ்ட்ரி நல்லாவே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அங்கங்கே கட்டுங்கடா ஹோட்டல் அப்படின்ற மாதிரி நிறைய பில்டிங்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா
74% ஏஷியா பெசிபிக் ரீஜியன்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 26% அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஷியா பெசிஃபிக்கில் நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயமா தெரியுது. இந்த பக்கம் குவைத்து, துபாய், மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு நிறைய நாடுகள் நம்மளை சுற்றி இருக்குது. அந்த நாட்டிலலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போது இந்தியா நோக்கியும் வந்திருக்கு. இந்தியாவில் ரியல் எஸ்டேட் செக்டாரில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடந்த ஒரு 3-4 வருடங்களில் அதிகமாக ரியல் எஸ்டேட் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ண சிட்டிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிட்டிஸ் வருதுங்க. ஃபஸ்ட் இடத்துல இருக்குது டெல்லி, செகண்டில் வந்து மும்பை, 3வது பெங்களூரு. ஸோ டெல்லி மட்டுமே வந்து $296.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் மும்பை $229.5 மில்லியன் அமெரிக்கன் டாலரையும், பெங்களூரு $222.5 மில்லியன் அமெரிக்கன் டாலரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்லேயே நியர்லி $3 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒருத்தான டீல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு அடுத்த 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் இதே மாதிரி கண்டினியூ ஆகுதுன்னா அரௌண்ட் $5 பில்லியன் மேலே, நியர்லி $6 பில்லியன் கிட்ட ஹோல் இயருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரியல் எஸ்டேட் செக்டாரில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஏன் எவ்வளோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெரிய அளவு ரிட்டர்ன் கொடுக்காது அப்படிங்கிற பொதுவான ஒரு தாட் இருக்குது. ஓகே, ஆனால் ரியல் எஸ்டேட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ரிட்டர்னை கொடுக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, ரீட் இருக்குல்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டீசெண்டான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம குருஜியும் வந்து அதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு. அவர் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காரு. ஓகேவா? அதனால தான் வந்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்தில் ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்பொழுது ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வந்து அது நிச்சயமாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஷேர்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரீட் இருக்குது, எம்பசி ஆஃபீஸ் ரீட் இருக்குது, மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் ரீட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸஸ் ரீட் இருக்குது. ரீசெண்டாக தான் ஐபிஓ வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரீட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியும் நீங்கள் இந்த டைமில் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு US FDA கொடுத்துருக்கக்கூடிய அப்ரூவல் என்னங்கிறத பார்க்கலாம். சைடஸ் லைஃப் சயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனி இந்தியன் ஃபார்மா செக்டரில் இருக்க ஒரு முக்கியமான கம்பெனி. இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காலேருந்து வருது. அமெரிக்காவுடைய ஜென்ரிக் பிஸ்னஸ், US ஜென்ரிக் பிஸ்னஸ் மட்டுமே இவங்களுடைய ரெவன்யூ பிரேக்கப்பில் 40% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி ஒரு புது ட்ரக்கை செல் பண்ணுறதுக்கான அப்ரூவலை FDA கொடுத்துருக்காங்க. அது என்ன ட்ரக்னு கேட்டிங்கன்னா பால்போசி கிளிப் அப்படிங்கிறது. இந்த பால்போசி கிளிப்புங்கிற டேப்லெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரஸ்ட் கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இந்த டேப்லெட் ஆக்சுவலாக மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து பைசர் கம்பெனி. ஸோ பைசர் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரக்கை சைடஸ் லைஃப் சயின்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து ANDAன்னு சொல்லுவாங்க, அதாவது அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனுக்கு இப்போது அமெரிக்காவுடைய FDA வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 75 மில்லிகிராம் அண்ட் வந்து 100 மில்லிகிராம் அண்ட் 125 மில்லிகிராமில் இந்த ட்ரக்கை செல் பண்ண முடியும். சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இந்த பால்போசிக்ளிப் அப்படிங்கிற டேப்லெட்டுடைய சேல்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவில் $3.3 பில்லியன் அமெரிக்கன் டாலராம். ஓகேவா? நான் சொல்கிற கணக்கு வந்து இப்போ மார்ச் 2023 கணக்குப்படி சொல்கிறேன். $3.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒரு வருஷத்துக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, அந்த ஒரு டேப்லெட்டை வந்து இந்த கம்பெனியும் விற்கிறதுக்கு உள்ளே வருது, மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நிச்சயமாக இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் அது கொடுக்கும். இந்த பால்போசிக்ளிப் அப்படிங்கிற டேப்லெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சரில் வந்து அந்த கேன்சர் செல்லை டெவலப் ஆக விடாமல் தடுக்கும், இல்லைனா அதனுடைய வேகத்தை வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த 2 வேலையை செய்யக்கூடியது. அது ஒவ்வொருத்தருடைய பாடியை கண்டிஷனை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேப்லெட் தான் இந்த பால்போசிக்ளிப் அப்படிங்கிற டேப்லெட்டு. அந்த டேப்லெட்டை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணக்கூடிய அப்ரூவல் சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த A&D ஏரியாவில் 442 ட்ரக்குக்கு சைடஸ் லைஃப் சயின்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இப்போது 373க்கு டோட்டலாக அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது எப்போலேருந்து சொல்லணும்னா, இந்த ஃபைலிங் ப்ராசஸ் 2003 ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து 2023 வரைக்கும் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் நடந்தது சொல்கிறேன். ஸோ டோட்டலாக 442க்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 373 ட்ரக்கை செல் பண்ணுறதுக்கான அப்ரூவலை FDA கொடுத்துருக்காங்க. பட் 2023 மார்ச்சை பொறுத்த வரைக்கும், அதாவது 4th குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். 5011 கோடி ரூபாய் ரெவன்யூ அண்ட் வந்து 358 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டு. சீக்வென்ஷியலாக பார்த்தீங்கன்னா 25% மேலே இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு. 631 கோடியாக இருந்த ப்ராஃபிட் வந்து 350 கோடி அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருச்சு. ஆனாலும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பெனி தான் சைடஸ் லைஃப் சயின்ஸ். இப்போ வந்து 580 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஆக்சுவலாக இந்த 52 வாரங்கள் அதிகமாக போன ப்ரைஸுங்கிறது 589, அதை வந்து டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இறங்குனது வந்து 338, அதனால் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் நோக்கி இது போய்கிட்டு இருக்கு. மற்றபடி ROE அண்ட் ROC எல்லாமே 13க்கு மேலே இருக்குது. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1600 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குட் ஃபேக்டர்ஸ் இருக்க ஒரு கம்பெனி தான் சைடஸ் லைஃப் சயின்ஸ். ஸோ FDAவுடைய இந்த அப்ரூவலுங்கிறது நிச்சயமாக இந்த கம்பெனிக்கு அடுத்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சைடஸ் லைஃப் சயின்ஸுடைய ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தானே தவிர சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.